வணக்கம். From inane to evocative, the free and colorful world of symbols. So, நம்ம elections ஒன்றும் முடியல இந்தியாவில். ஸோ டுடே அகெயின் May 20th நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எலெக்ஷன் போகிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் சீசனில் வந்து இன்னொரு ஆர்டிக்கல் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இட்ஸ் அ வெரி குட் ஆர்டிக்கல். ஸோ we can learn a lot of new words and new ideas and you also be aware of a few things in our society. Inane, meaningless. You can even say silly. Okay, something that has no meaning at all, not important, not significant. To evocative. So, evocative அப்படின்னா very expressive, meaningful. The free and colorful world of symbols. So, சில பார்ட்டிஸ் பேரெல்லாம் விசித்திரமாக இருக்குங்கிற ஒரு வீடியோவில் பார்த்தோம். லவர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா அந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம் நம்ம 2IM தமிழில். இப்போது இந்த இதில் வந்து சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கட்சி சின்னங்கள், எப்பேற்பட்ட சின்னங்கள்லாம் அலோவ் பண்ணுறாங்க, என்னென்ன சின்னங்களில் வந்து போட்டியிடுறாங்க ஜனங்க கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். The chai kettle is one of the many symbols that have been adopted by candidates. So, டீ கெட்டில், நம்ம டீ சர்வ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து மூடி இருக்கும் அந்த பாத்திரம், அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைப்போம், அது கெட்டில். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது ஒரு சிம்பிள். Advocate Manish Kumar Dwivedi, 31, had never imagined that one day he would be contesting a Lok Sabha election. But ahead of the second phase, dressed in a kurta pajama, he was walking around the lanes of UP's, Uttar Pradesh's Gautam Buddh Nagar, greeting people with folded hands. His supporters handed out pamphlets bearing his photograph and a symbol, the humble chai kettle. So, tea patram. So, humble is what? Something very simple. So, அவரோட ஃபோட்டோ, அவரோட சின்னம் என்னங்கிறது அப்படின்னா சாய் கெட்டில். இப்போது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம், நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ரெட்டை இலைங்கிறது ஃபேமஸ் சிம்பிள், 2 leaves ஆர் ட்வின் லீவ்ஸ், அது வந்து AAA-DMK. ஸோ டிஎம்கே வந்து உதயசூரியன், ரைசிங் சன், இதெல்லாம் வந்து ஃபேமஸ் சிம்பிள்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ப்ரெஷர் குக்கர், அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. இப்போது நார்த்தில் பார்த்தீங்கன்னா சாய் கெட்டில், ஸோ டீயை கொதிக்க வைக்கிற பாத்திரம், அதை ஒரு சிம்பிளாக வச்சு கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. For the last 2 years, Dwivedi was part of a social campaign that voiced the concerns of small businessmen and entrepreneurs who were trapped in debt as a result of COVID lockdowns. So, இவர் வந்து வக்கீல். அதே மாதிரி இத்தனை வருஷம் வந்து சொசைட்டிக்கு முக்கியமான சில பிரச்சனைகளை முன்னின்று அதை பற்றி விளக்குறாரு. ஸோ அதுக்காக போராடவும் செய்கிறார். ஸோ சோஷியல் கேம்பெயின். ஸோ எந்த மாதிரி ஒரு இதுக்காக போராடுறாருன்னா, இப்போ வந்து கோவிட் லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா லாக்டவுனில் நிறைய பிஸ்னஸ்லாம் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி அவர் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்கார். அவர் வந்து அதை பேஸ் பண்ணி, அந்த பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறார். While big corporations often get debt waivers, there are small people who are getting no relief as they struggle to pay back bank loans and credit card bills. Who will speak for them? So, பெரிய கம்பெனி அப்படின்னா அதுக்கு தள்ளுபடி உண்டு, லோன்ஸ் வேவர். ஸோ வேவருங்கிறது தள்ளுபடி, இல்லைன்னா ஃபுல்லாகவே தள்ளுபடி இருக்கலாம், இல்லைன்னா குறைக்கலாம், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்க வேண்டாங்களா, அந்த மாதிரி இது வேவர். ஸோ இந்த சின்ன வெண்டர்ஸ், செல்லர்ஸ்க்கெல்லாம் யார் பேசுவாங்க? இவர் வந்து அவங்களுக்காக பேசுகிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்னங்கள் என்னென்ன சின்னங்களுங்கிறது. ஸோ செருப்பு, அது ஒரு சின்னம். நெக்ஸ்ட்டு இதுதான் சாய் கெட்டில். டீ பாட், அதை பார்த்தோம், டீ கொதிக்க வைக்கிற பாத்திரம், அதையே எடுத்து சர்வம் பண்ணுவாங்க. இது ஒரு சின்னம். இது என்னங்க இங்கே கொடுக்கல, ஆனால் நம்ம யூகிக்கலாம். அது வந்து ஒரு லைட்டு, படிப்படியாக இருக்கிற மாதிரி ஒரு லைட் வெளிச்சமாக இருக்கலாம், இல்லை கோபுரம் மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள் பெல்ட். அடுத்தது பாருங்கள் நம்ம ஜிம்லலாம் பார்த்துருப்போம், வெயிட் தூக்கிறது,
அது பார்பெல். தி நெக்ஸ்ட் ஒன், இது குழந்தைங்க ஏறி விளையாடுற. ஸோ இத்தனை சிம்பிள்ஸ் இருக்குது. எந்த இதில் வேணாலும் போட்டி போடலாங்கிறது எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், in order to push for a waiver and extension of time for repayments, Dwivedi and his team. ஸோ இவர் திவிவேதிங்கிறவர் வந்து இந்த சின்னத்தில் போட்டியிடுறவர், அவர் ஒரு லாயர். And his team wrote to multiple political parties and MPs, but no one responded, he says. ஸோ அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வியாபாரிகளுக்காக போராடினார். ஏன்னா கோவிட் லாக்டவுனில் பாதிப்படைஞ்சு லோன் திரும்ப கட்ட முடியாது, கட்ட முடியல. பேங்க்கு கிட்டலாம் போராடி, கவர்மெண்ட் கிட்ட போராடி, அவ்வளோவா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை கவர்மெண்ட் கிட்டேயோ பேங்க்லேருந்தோ. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், அவரே ஒரு பாலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ளோட் பண்ணிவிட்டு, அரசியல் கட்சி. அது வந்து எப்போவுமே ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லி எடுத்து நடத்தினாவே அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அதை வச்சு வந்து ஜனங்கள் நல்லது பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டார். That's when the group decided to enter the arena of politics, arena field. In fact, the Akhil Bharatiya Parivar Party had plans to contest all the 543 seats. All of them are first-time contenders and come from various walks of life. So, various walks of life, எல்லா துறைகளிலிருந்தும் பல்வேறு துறைகளிலிருந்து candidates. The idea of the symbol, he pointed out, was crowdsourced as they asked people for suggestions. So, இந்த crowdsourcingங்கிறது என்னன்னா, இவங்களே வந்து வெப்சைட்டில் இது பண்ணுறாங்க, என்ன சிம்பிள் வைக்கலான்னு நினைக்கிறீங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் அந்த பார்ட்டிக்கு ஆதரவாளர்கள், மற்றபடி ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மெஜாரிட்டி பீப்புள் செட் டீ கெட்டில், இந்த டீ பாட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு. So, crowdsource is a very important word. When we ask for suggestions and many people respond, right, that's called trying to get suggestions from the crowd is called crowdsourcing. It not only represented a symbol of livelihood, but also was a barb. Barb, not taunt, making fun of, criticizing. Okay, sharp-ஆ நம்ம திரும்பி அடிக்கிறது இல்லைன்னா பேசுறது, அதுதான் barb. At PM Modi's Chaiwala image, he said. So, இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நான் சாய் விற்கிறவங்க. சரி, நீங்கள் விற்றுருங்க, நீங்கள் விற்றுருப்பீங்க, அதை வந்து நீங்கள் பெருசாக சொன்னால் கூட நாம் வந்து இதையே எடுத்து கொடுக்குறோம், நம்ம வந்து டீ பாட்டையே நம்ம இது பண்ணுறோங்கிற மாதிரி இவங்களோட கணக்கு. அதில் த சிம்பிள் வாஸ் அ வே ஆஃப் சேயிங் ஹமே சிர்ஃப் சாய் நஹி சாஹியே பூரி கெட்லி சாஹியே. இது வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, ஹிந்தியை வந்து இங்கிலீஷில் எழுதி இது பண்ணியிருக்காங்க. வி டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் த டீ, வி வாண்ட் த ஹோல் கெட்டில், பூராத்தையும் வேணுங்கிற மாதிரி. இது வந்து அவங்களோட ஐடியா, அபிப்பிராயம். த சாய் கெட்டில் இஸ் one of the many symbols that have been adopted by candidates like Dwivedi in the ongoing elections. Ongoing, continuing. From daily household items that the Aam Aadmi uses in kitchens to aspirational gear, aspirational ambitious. Gear and gadgets. So, பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெஷின்ஸ், டூல்ஸ் or கருவிகள், they are all in the fray. Frayனா என்ன, காம்படிஷன், பேட்டில். ஸோ இங்கே ஃப்ரேங்கிறது வந்து எலக்ட்ரல் ஃப்ரே, எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன்ஸில் சிம்பிள்ஸாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. And while they were first introduced to reach out to the people at a time when the literacy rate stood at a mere 16%, they are still as relevant with party factions, groups, even going to court to claim them after a split. So, இந்த symbols வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லிட்ரஸி ரேட், இந்த படிக்க எழுத தெரியாதவங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து படிப்பறிவு எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்குது, பரவலாக இருக்குது. இருந்தாலும் சிம்பிள்ஸ் வந்து விஷுவல், நம்ம கண்ணில் பார்த்து பிரெயினுக்கு போகிறதுனால அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால தான் symbols are counted as very important even now.
Unlike recognized political parties, independent candidates choose from a list of free symbols that the Election Commission updates frequently. These include the likes of grapes, dumbbells, vacuum cleaners, batter and more. So, idli maavagatum, vacuum cleaners agatum, idellame symbols, katchi symbols ஏத்துக்கலாம், அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக அப்ரூவ் ஆகலை எலெக்ஷன் கமிஷன், அந்த மாதிரி நிறையா. In fact, for decades, they have been drawn by one person. So, அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் வச்சுருந்தாங்க. ஸோ அவர் தான் இந்த சிம்பிள் எல்லாம் இது பண்ணி, ஏன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்லேயும் அதை பொருத்தணும், அதே ஒரே மாதிரி இருக்கணும், அதுக்காக ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் ட்ரா பண்ணுறவர். எம்எஸ் சேத்தி வாஸ் ஹயர்ட் பை த பேலட் கமிட்டி back in 1950 and retired in 1992. ஸோ அவர் 42 வருஷம் சர்வீஸ் பண்ணார். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரைகிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் அது கரெக்டாக புகுத்தணும், அதே ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுக்கெல்லாம். Armed with a HB pencil and paper, over the years he doodled the images. ஸோ டூட்லிங்குங்கிறது நல்ல வேர்ட் அது. ஸோ டூடில் மீன்ஸ் ஜஸ்ட் ஸ்கிரிப்லிங், மனசில் ஏதோ ஒன்று இருக்குது அதை வந்து ஒரு வடிவம் கொடுக்கறது, அது டூட்லிங். which became the mainstay of Indian elections. ஸோ mainstay அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சப்போர்ட். While he passed away in the 2000s, his drawings continue to find their way to voting machines, posters and households. The symbols themselves might be minimalistic. ஸோ மினிமலிஸ்டிக்குங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்ட். மினிமம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், குறைந்தபட்சம். மினிமலிஸ்டிக் அப்படின்னா ஆடம்பரம் இல்லாத, ரொம்ப இது இல்லாமல் சாதாரணமாக பேர் மினிமம், ஸ்கெலிட்டல். இப்போது somebody has minimalistic needs in life அப்படின்னா அவர் வந்து லக்ஸுரி வேண்டாம், ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக வாடுறான்னு அர்த்தம். ஸோ மை நீட்ஸ் ஆர் மினிமலிஸ்டிக், மை நீட்ஸ் ஆர் மினிமல் அப்படின்னா சாதாரணமாக இருந்தால் போகிறோம்ப்பா, எனக்கு பெட்டெல்லாம் கூட வேண்டாம், ஒரு போர்வை, ஒரே ஒரு தலகாணி, ஒரு பாய் இருந்தால் போகிறோம் அப்படின்னாவே அது மினிமலிஸ்டிக். ஒரு உதாரணம். நெக்ஸ்ட், and resemble hand drawn sketches, the narratives behind them are much more complex. ஸோ நேரட்டிவ்ங்கிறது ஸ்டோரி. ஸோ பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது, சிம்பிளாக வரைஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை வந்து காம்ப்ளெக்ஸ். ஃபார் லாயர் யூசப் அலி கான், contesting from Rajasthan's Churu, choosing a baby walker as a symbol was about making a point. சரி, நம்ம வந்து இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்க பாருங்கள், பேபி வாக்கர், திஸ் ஒன். இதை பார்த்தா என்ன தோன்றுறது? சரி, குழந்தை விளையாடுற ஒரு இது, அது மேலே நின்று அது பாட்டுக்கும் போகும், நாமளும் குழந்தைக்கு வந்து அது வாக்கிங்க்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி. ஓகே, இது மினிமலிஸ்டிக். பார்த்தா என்ன தோன்றுறது? சரி, ரைட், இது புரியுது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதே மாதிரி, ஓ இது வந்து டீ கெட்டில், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இது, இப்போ வந்து ஒரு பார்ட்டி இதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு கொள்கையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் த நேரேட்டிவ் பிஹைண்ட் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ். அது என்னங்கிறத பார்க்கலாம். This point. For lawyer Yusuf Ali Khan, contesting from Rajasthan's Churu, choosing a baby walker as a symbol was about making a point. In Marwari, we call it Rerula, and it represents something using which a baby learns to walk. Similarly, I want to help my community walk on its own feet. So, இதை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட கட்சி சிம்பிளை அப்படின்னா, சின்னமாக ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட கம்யூனிட்டி என்ன சேர்ந்தவங்க வந்து மேலே மேலே வரணும், அதாவது ஃபைனான்ஷியலி, எக்கனாமிக்கலி, சோஷியலி எல்லா விதத்துலேயும் வந்து மேலே மேலே வரணுங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி. கான், who contested the 2003 and 2008 assembly elections, says he had no plans to contest the Lok Sabha polls. Then he heard that Congress had not fielded a single Muslim candidate in Rajasthan. We are 9% of the state's population but have no voice. நம்ம 9% இருந்தாலும் நமக்கு குரல் இல்லை, அதனால நான் வந்து நம்ம இனத்தவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கிட்டார் அவர். யார்? யூசப் கான்.
I want to change that, Khan points out, adding that increasing access to education and scholarship opportunities are his topmost priority. Meanwhile, social worker Niranjan Singh Rathore is using his belt symbol to tell people in Taranagar about his intentions. ஸோ அவரோட குறிக்கோள் என்ன? ஸோ சிம்பிளை வந்து சாதாரணமாக சிம்பிளாக பார்க்காம அது மூலமாக ஒரு மெசேஜ். ஸோ அந்த கட்சி வந்து எதுக்கு அதை சின்னதாக யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு கதை இருக்குது. இதுதான் நம்மளோட ஒரு தகவல் சொல்கிறாங்க அது மூலமாக. ஸோ இதை பார்க்கலாம் நம்ம. कोई भी काम करने से पहले कमर कसनी पड़ती है, we need a belt for that. சரி, அவர் வந்து ஒரு இது வச்சுருக்கார். நெக்ஸ்ட், belonging to a scheduled tribe, he says that while governments have come and gone, the benefits of social justice reforms and reservations still haven't reached certain regions and sections. Armed with data that shows a lack of representation, he is going door to door telling people to buckle up and demand change. So buckle up ங்கிறது என்ன? பெல்ட். நீங்கள் சீட் பெல்ட் ஆகட்டும் காரில், இல்லைன்னா வேறு எதாக இருந்தாலும் நம்ம பேண்ட்டே போட்டுக்கிறோம், பெல்ட்டு வந்து நம்ம நல்லா டைட்டாக இது பண்ணிக்கணும், அதுதான் அதனால பெல்ட். தீஸ் polls will be his first and last election, Rathore says. Some are going out of their way to make sure the public doesn't forget the symbol on the day of voting. ஸோ சின்னம் வந்து ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கணும் ஓட் போகிறதுக்கு முன்னாடிங்கிறதுக்கு சில பிரயத்னம் பண்ணுறாங்க, சில எஃபர்ட்ஸ் போடுறாங்க. In a move that grabbed many eyeballs. ஸோ கிராப் ஐபால்ஸ் அப்படின்னாவே அட்ராக்ட்னு அர்த்தம். Aligarh's Pandit Keshav Dev walked around in his constituency wearing a garland of symbols, garland of slippers, his chosen symbol. ஸோ இவர் என்ன பண்ணார்? இவர் வந்து இந்த பார்ட்டி வந்து செருப்பை வந்து சிம்பிளாக வச்சுருந்தாங்க. அவர் என்ன பண்ணார்? அந்த கட்சியோட முக்கியமான தலைவர்னு சொல்லலாம், செருப்பு மாலையை அவர் போட்டுன்ட்டு அப்படியே நடந்து போகிறார். சென்னை சவுத் வி சிவகுமார் கண்டெஸ்டிங் ஆன் த சிம்பிள் ஆஃப் டம்பெல்ஸ். நமக்கே தெரியும் டம்பெல்ஸுங்கிறது என்ன, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வெயிட். Hasn't attempted anything similar yet. And for Lakhimpur's Devanath Peth, it might be nearly impossible to parade with a fountain. ஸோ இவர் டம்பல்ஸை சின்னமாக வச்சுருக்காரு, அதை எடுத்துட்டு அவர் ரோட்டில் போகலை, எதுவும் அட்டென்ட் பண்ணலை. மேபி போஸ்டர் இல்லை பேம்ப்ளெட் மட்டும் ஓட்டியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஃபவுண்டன், ஸோ தண்ணீர் ஸ்பவுட் இருக்கு இல்லையா, அந்த ஃபவுண்டனை வந்து சின்னமாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதை எப்படி அவங்க ரோட்டில் எல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ சில சின்னம் வந்து இப்போ செருப்புங்கிறது செருப்பு மாலை போட்டுன்னு போகிறாங்க. ஸோ டீ கெட்டல் வந்து கையில் எடுத்துன்னு போகலாம், டீ கூட சர்வ் பண்ணலாம். இங்கே இந்த சின்னத்துக்கு ஓட் பண்ணுங்கன்னு டீ கூட சர்வ் பண்ணலாம். சில சின்னங்கள்லாம் அப்படி செய்ய முடியாதுங்கிறது சொல்கிறாங்க. பட் ஆஸ் தே சே, எலெக்ஷன்ஸ் கேன் ஸ்ப்ரிங் மெனி சர்ப்ரைசஸ். இது முக்கியமான இது, ஸ்ப்ரிங் மெனி சர்ப்ரைசஸ். என்ன வேணால் நடக்கலாம், ஆச்சரியம் நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. Ban on animals as party symbols. Animals and birds were banned as election symbols by Election Commission EC in 1991 following protests by multiple activists. So மிருகங்கள் பறவைகளை மட்டும் சின்னமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு மெனி ஆக்டிவிஸ்ட்ஸ், போராளிகள். ஸோ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்காக பாதுகாவலர்கள் அவங்க சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பேன் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. திஸ் வாஸ் பிகாஸ் பார்ட்டிஸ் ஆஃபன் பரேடட் தி அனிமல்ஸ் இன் ரேலிஸ். ஸோ யானையை சின்னமாக வச்ச யானையை வந்து இது பண்ணி ரோடாக, அப்போ அந்த யானைக்கு வந்து அது ஒரு துன்பம் தான், கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதனால எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, யாருமே பேர்ட்ஸ் அனிமல்ஸை சின்னமாக வச்சுக்கக்கூடாது. பெயிண்டட் தெம் வித் ஸ்லோகன்ஸ். ஓ, அது மேலேயே பெயிண்ட் அடிக்கிறது. அண்ட் ஈவன் ஸ்லாட்டர்ட் தெம் டு அப்போஸ் த பார்ட்டி இன் கொஸ்டின். ஸோ இந்த பெயிண்ட் பண்ணி ரோடாக இது பண்ணுறதெல்லாம் வந்து அதை வந்து சின்னமாக யூஸ் பண்ணுறவங்க. இதுக்கு எதிர்பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, ஓ இந்த
மிருகத்தை வந்து நீ சின்னமாக வச்சுக்கிறியா, அதை வந்து நான் வெட்டுறேன், ஸ்லாட்டர் டு ஹேக் ஆர் கில், அப்படிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் எலெக்ஷன் பார்ட்டியை என்ன சொல்லிட்டாங்க, பறவையோ மிருகத்தையோ சின்னமாக வச்சுக்கக்கூடாது. தி ஒன்லி எக்ஸப்ஷன்ஸ் டு திஸ் டுடே ஆர் தி எலிஃபெண்ட். ஆனால் இருக்குது பிஎஸ்பின்னு ஒரு பார்ட்டி இருக்குது, அவங்க வந்து வச்சுருக்காங்க. த லயன் எம்ஜிபி அண்ட் த ரூஸ்டர் நாகா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஆர்டிக்கிள் நம்ம பார்த்தோன்னா, ஸோ வாட் வி லேர்ன் இஸ் த்ரூ திஸ் ஆர்டிக்கிள் social awareness. ஜென்ரலாக சிம்பிள்ஸ், இத்தனை சிம்பிள்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நாட் அலவுட், ஈவன் தோ தெர் ஆர் 3 parties, right, in the birds. So the elephant, the lion and the rooster, இது மட்டும் இருக்குது. ஸோ இது மட்டும் இருக்குது, பாக்கியெல்லாம் நாட் அலவுட். அது ஒன்று. அதே மாதிரி என்ன சிம்பிள் வேணால் வச்சுக்கலாம் பொதுவாக, இந்த சிம்பிள்ஸ் தவிர. அண்ட் சிம்பிள்ஸ் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, கண்ணு மூலமாக மனசில் பதியிறது. ஸோ அது வந்து இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதிலலாம் இது பண்ணுறவங்க பார்த்தோம். ஸோ சில நல்ல வேர்ட்ஸ் கூட நம்ம பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வியூவிங். குட் லக்.